6 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது என்கிட்ட வந்து காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு நீ சமைச்சிட்டு இருப்ப அப்படின்னு சொன்னா நானே நம்பியிருக்க மாட்டேன். ஹலோ கைஸ்! லிட்டரலி ஏர்லி மார்னிங் 4:00 ஆகுது. நான் சும்மாலாம் சமைக்கல. அன்னைக்கு எனக்கு நைட் ஷிஃப்ட்டு. ஸோ மார்னிங் ஷிஃப்ட் முடியறதுக்குள்ளேயே சமையல் வேலைய முடிச்சிடலான்னு தான் சமைச்சுட்டு இருந்தேன். காஷினி பிறக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பிடிச்ச டைமுக்கு தூங்குவேன், எந்திப்பேன் அந்த மாரி தான் போயிட்டு இருந்துச்சு. காஷினி பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட டைமுக்கு நான் அடாப்ட் ஆயிட்டேன். அம்மாங்கிறது சும்மாலாம் இல்ல. எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இதுல வேற நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால, காஷினிக்கு ஆன் டைமுக்கு ஃபுட் குடுக்கணும். அன்னைக்கு காஷினிக்கு ஹாலிடே தான். ஸோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு அவகேடோ ஜூஸ் வேணும்னு தான் கேட்டிருந்தா. நான் மார்னிங் செஞ்சு குடுக்குறேன்னு காஷினிய சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டேன். எக்ஸாக்ட்டா 1 வீக் முன்னாடி வாங்குன அவகேடோ. இன்னுமே அது பழுக்கவே இல்ல. நான் கலர பார்த்துட்டு நல்லா இருக்கும்னு அப்படியே எடுத்து ஜூஸ் போட்டுட்டேன். காஷினி கொஞ்சமா வாயில வச்சு பார்த்துட்டு எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் தான் நான் குடிச்சு பார்த்தேன். வாயிலேயே வைக்க முடியல. அவ்வளோ கசப்பு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி, அது கூடவே தக்காளி போட்டு தொக்கு மாதிரி வச்சுட்டேன். உங்களோட லைஃப்ல கிட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா எந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.